வக்ஃபு சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்த வன்முறையில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் எல்லை பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். முர்ஷிதாபாத்தில் வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் கலவரம் ஏற்பட்டது. இதில் ஏராளமான வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். வீடு ஒன்றுக்குள் புகுந்து வன்முறையாளர்கள் நடத்திய தாக்குதலில் தந்தை மகன் உயிரிழந்தனர். கலவரம் தொடர்பாக 130க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் வன்முறை நடந்த முர்ஷிதாபாத், ஜாகிம்பூர் பகுதிகளில் மத்திய படைகளை அனுப்ப கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் விரைந்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தின் அறிவிப்பு பலகையிலிருந்து ஹிந்தி மொழி நீக்கப்பட்டுள்ளது. கெம்போகவுடா சர்வதேச விமான நிலைய அறிவிப்பு பலகையில் தற்போது கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. இது சமூக வலைதளங்களில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. பிராந்திய மொழியான கன்னடத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கை என ஒரு தரப்பினர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் வடமாநில பயணிகள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மும்பை, டெல்லிக்கு பிறகு பரபரப்பான விமான நிலையமாக கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் இருந்து வருகிறது. மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் வரும் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா குறித்து விமர்சனம் செய்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இருவருக்கும் இடையே சமரசம் ஏற்படுத்துவது தொடர்பாக நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதேபோல் கட்சி பணிகள் மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. T20 போட்டிகளில் 100 அரை சதம் அடித்த சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL போட்டியில் விராட் கோலி அரை சதம் விளாசினார். இதன் மூலம் T20 போட்டிகளில் 100 அரை சதம் விளாசிய முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றார். இதுவரை 405 T20 போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி 100 அரை சதங்களோடு 9 சதங்களையும் அவர் அடித்துள்ளார். To get to what is his 100th half century in T20s for Virat Kohli. இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கை பின்னுக்கு தள்ளி மார்ச் மாதத்தில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயலியாக ChatGPT உருவெடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு செயலியான ChatGPTக்கு நாளுக்கு நாள் வரவேற்பு பெருகி வருகிறது. அந்த வகையில் மார்ச் மாதத்தில் ChatGPTயின் கிப்லி கலை வடிவ படங்கள் உலகளவில் ட்ரெண்ட் ஆகின. இதனால் மார்ச் மாதத்தில் மட்டும் சுமார் 4.5 கோடி முறை ChatGPT செயலி பதிவிறக்கம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனடாவில் நடந்த தலையணை சண்டை விளையாட்டை பலரும் கண்டுகளித்தனர். கொரோனா தொற்று காலகட்டத்தில் முதல் முறையாக தொடங்கப்பட்ட இந்த விளையாட்டு 4வது ஆண்டாக நடைபெற்றது. இதில் அறிமுகமில்லாதவர்கள் தலையணைகளை கொண்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கொரோனா காலத்தில் இந்த விளையாட்டு மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவியதாக விளையாட்டில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். உலகின் தலை சிறந்த 20 விமான நிலையங்கள் பட்டியலில் சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையம் தொடர்ந்து 13வது ஆண்டாக முதலிடத்தில் நீடிக்கிறது. கத்தாரின் ஹமத் இன்டர்நேஷனல் மற்றும் டோக்கியோவின் ஹனீடா விமான நிலையங்கள் 2வது மற்றும் 3வது இடங்களில் உள்ளன. முதல் 20 இடங்களில் இந்தியாவிலிருந்து எந்த விமான நிலையமும் இல்லை. ஸ்கைட்ராக்ஸ் என்ற நிறுவனத்தின் ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. கேரளாவில் சுவர் ஏறி குதித்து வீட்டுக்குள் நுழைந்த நபர் கிணற்றில் விழுந்தார். அவர் கொள்ளையடிக்க வந்தவரா என்று விசாரணை நடந்து வருகிறது. மலப்புரத்தில் உள்ள வீட்டின் கிணற்றுக்குள் ஒருவர் விழுந்து கிடப்பதை வீட்டு உரிமையாளர் பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் காவல் மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து குறைவாக தண்ணீர் உள்ள கிணற்றில் பரிதவித்த நபரை மீட்டனர். கிணற்றில் விழுந்த நபர் வீட்டின் சுவரை ஏறி குதித்து வந்திருப்பது பக்கத்து வீட்டு CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் அவர் கொள்ளை முயற்சியின் போது கிணற்றில் விழுந்தாரா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமரியில் தன் கையில் கிடைத்த கட்டுக்கட்டான பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவனின் நேர்மையை பலரும் பாராட்டி வருகின்றனர். தந்தையால் கைவிடப்பட்டு தாயுடன் வசித்து வரும் களியல் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு ராம் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார்.
இந்நிலையில் உடல்நலம் சரியில்லாத தாய்க்கு மருந்து வாங்க சென்றபோது சாலையில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் கிடப்பதை பார்த்துள்ளார். உடனே அவற்றை எடுத்துக் கொண்டு போய் அருகிலிருந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்த விஷ்ணுராமிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மகனின் நேர்மையை எண்ணி விஷ்ணுவின் தாய் கண் கலங்கினார். விசாரணையில் பணத்தை பெயிண்டர் ஷிபுகுமார் என்பவர் தவறுதலாக கீழே விட்டுச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து பணம் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவருக்கு கிடைச்ச சம்பளத்தில் பெயிண்ட் வாங்க கொடுத்துக்கிற பைசா தான் இது. அப்புறம் அவர் சித்ரா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரும்போது பாக்கெட்டில் வைக்கிற கேப்பில் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அவர் தவறு விட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு நான் கண்டுக்காமல் போனேன். அப்புறம் தப்புன்னு தோணுச்சு. யாராவது எனக்கு அப்படி கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் எல்லாருக்குமே அப்படி தோணுன்னு கிடையாதுல்ல. சில பேர் எடுத்து வைக்கலாம், சில பேர் எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த பணத்தை தம்பாரி. அதனால தான் எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு. ஜனநாயகன் படப்பிடிப்பில் இருக்கும் நடிகர் விஜய் ரசிகர்களை நோக்கி கையசைக்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகின. நடிகர் விஜய் வினோத் இயக்கும் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும் விஜய் ஜனநாயகன் தான் தன்னுடைய கடைசி படம் என்று அறிவித்துள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை போரூர் அருகே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை அறிந்த ரசிகர்கள் பலர் அங்கு திரளாக குழுமினர். அப்போது நடிகர் விஜய் ரசிகர்களை நோக்கி கையசைத்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகின. உலக புகழ்பெற்ற பாப் பாடகி கேத்தி பெர்ரி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 6 பெண்கள் அடங்கிய குழு நாளை விண்வெளி பயணம் மேற்கொள்கிறது. 1963ஆம் ஆண்டு சோவியத் விண்வெளி வீராங்கனையான வாலண்டினா தெரேஷ்கோவ் தனியாக விண்வெளிக்கு சென்று வந்த பிறகு பெண்கள் மட்டுமே தனித்து விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டதில்லை. இதனை முறியடிக்கும் வகையில் அமேசான் நிறுவனரான ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் அதன் நியூ ஷெப்பர்ட் ராக்கெட்டில் முழுக்க பெண்களை மட்டுமே உள்ளடக்கிய குழுவை விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இதில் பாப் பாடகியான கேட்டி பெர்ரி, செய்தியாளர் கேல் கிங், மனித உரிமைகளுக்கான வழக்கறிஞர் அமாண்டா நுயன், நாசா விண்வெளி விஞ்ஞானி ஐஷா போவே, திரைப்பட தயாரிப்பாளர் கெரியன் பிளின் மற்றும் ஜெஃப் பெசோஸின் காதலியான லாரன் சான்ட்ரஸும் இடம்பெற்றுள்ளனர். 6 பெண்களையும் பூமியின் வளிமண்டலத்திற்கு அப்பால் உள்ள கார்மன் எல்லைக்கோடு வரை அழைத்து செல்ல ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. கார்மன் எல்லைக்கோடு பகுதியில் 10 நிமிடங்களுக்கு புவியீர்ப்பு விசையின்மை உணர்ந்த பிறகு இக்குழு பூமிக்கு திரும்பும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து 3 நாட்களுக்கு பயன்பாட்டை நிறுத்தினால் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் மாற்றங்கள் ஏற்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இளைஞர்கள் சிலரை 72 மணி நேரம் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதை நிறுத்தி ஆய்வாளர் சோதனை மேற்கொண்டார். அப்போது அவர்களின் மூளை அதிசயக்கத்தக்க முறையில் தன்னைத்தானே ரீபூட் செய்து கொண்டு சிறப்பாக செயல்படுவதை ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.